வீணடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது சார் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஒன்று உட்காந்து பண்ணுச்சு. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள் வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சு. அதனால காஃபி தூள் வச்சு பண்ணுச்சு. வெளியே இருந்து எதையும் எடுக்கலை, ஒன்லி வீட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். தேங்க்யூ. என் பேர் ஜெயந்தி. அங்கே நீங்கள் பார்த்த பத்தமட பாயில் வரைஞ்சது நான் தான். அதை நான் 3 monthஸில் வரைஞ்சேன். இது நான் வரைஞ்சது காரணம் வந்து யோகான்றது ஒரு மெடிசினலானது தான். அது நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் போய் மெடிசன் வாங்கிறதுக்கு பதிலாக யோகா பண்ணலாம். பத்தமட பாயும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹெர்பல் மாறிதனால ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் இந்த ட்ராயிங்ஸை வரைஞ்சிருக்கேன். எல்லாருக்கும் ஹாய். என் பேர் சாமி. நான் இந்த சிவராம் கலைக்கூடம் கிளாஸில் வந்து ஒரு 6 வருஷமாக படித்தேன். நான் இப்போ வந்து சென்னையில் லோயலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இருக்கேன். நான் இப்போ இருக்கிறதுக்கு வந்து நான் இத்தனை வருஷம் படித்த படிப்பே எனக்கு யூஸ் ஆகலை. நான் இங்கே கற்றுக்கிட்டது, இங்கே வரைய கற்றுக்கிட்டது தான் வந்து எனக்கு இப்போ நான் எடுத்துக்கிற ஃபீல்ட்லேயும் எனக்கு யூஸ் ஆகுது. இதை வச்சு தான் என்னோடய ஃப்யூச்சரே டிசைட் ஆகிருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஃப்யூச்சரை ஒரு சேஃபான இடத்துக்கு தான் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே சரி. இப்போ இவ்வளோ பெரிய ஈவெண்ட் நடக்குது. இப்போ இது வந்து வெறும் டிராயிங் மட்டும் கிடையாது. இதை இப்படி எக்ஸிபிட் பண்ணி இவ்வளோ பேரை வந்து செய்கிற விஷயங்கள் வந்து பல இடத்துல வேறு இதாக யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் பொதுவாக அதிகமாக பேசவே மாட்டேன். இங்கே நான் பேசுனதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து இது ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். சிவராம் கலைக்கூடன்றது வந்து உண்மையிலேயே சாதனையாளர்களை தான் உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ. வணக்கம், என் பேர் வர்ஷினி. நான் வேல்ஸ் சிவராம் கலைக்கூடத்தில் கடந்த 4 வருஷமாக படிச்சுட்ருக்கேன். நான் வேல்ஸ் வித்யாலயா பள்ளியில் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து 33 அடியில் ஒரு திருவள்ளுவர் ஓவியம், அந்த திருவள்ளுவர் ஓவியத்தில் 1330 திருக்குறளையும் கொண்ட திருவள்ளுவர் ஓவியத்தை பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த திருவள்ளுவர் ஓவியம் வரைய 8 மாதம் ஆச்சு. இந்த திருவள்ளுவர் ஓவியத்தை வரைஞ்சதுக்கு எனக்கு நேற்று வந்து நற்பணி விருது கிடச்சிது. எனக்கு 2 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸும் கிடச்சிது. டிசிபி வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸும் ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸும் கிடச்சிருக்கு. 5ஆம் வகுப்பு படிக்கும்போதே உலக சாதனை விருது வாங்கிய மாணவி வர்ஷினி. இவ வரைந்த அந்த திருவள்ளுவர் உருவம் தான் அங்கே இருக்குது. அதில் 1330 குறட்பாக்களையும் அவளே அவள் கைப்பட எழுதியிருக்கா. கிட்டத்தட்ட இது எழுதுறதுக்கு 8 மாதம் ஆயிருக்குது அவளுக்கு. ஸ்கூலுக்கும் போயிட்டு அதோடு சேர்த்து வீட்டுக்கு வந்து அந்த ஓவியத்தில் உள்ள ஈடுபாடு காரணமாக அந்த பொண்ணை தனியாக இருந்து முழு முயற்சியோடு செஞ்சு அதற்காக உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கா. பெற்றோர்கள் அனைவரும் மாணவியை கரவொலி எழுப்பி ஊக்குவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம், என் பேர் காதர் ஹசீனா பேகம். நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இந்த சிவராம் கலைக்கூடம்ங்கிற ட்ராயிங் கிளாஸில் 7 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நம்மளோட பெயிண்டிங்ஸ் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை விட நிறைய பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. தேங்க்ஸ். நம்மளோட பெயிண்டிங்ஸ் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை விட இன்னும் பண்ணணுன்னு ஜாய்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. அவரோட பெயிண்டிங்ஸும் நல்லா இருக்குது. அதை விட இதை பார்க்கும்போது ஒவ்வொரு கருத்துணர்வு தர்ற மாதிரி இருக்குது. கருத்துணர்வு தரும்போது அதோட பொருள் நம்மளுக்கு புரியும் போது அது ஒரு தனி ஒரு ஃபீல் நம்மளுக்கு தருது. எண்ணங்களை வண்ணங்களாக்கி மகிழ்கின்ற மாணவர்கள் தங்கள் எண்ணங்களை உங்கள் முன் பகிர்ந்து கொண்டார்கள். ஓவியம் அப்படிங்கிறது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமே கிடையாது. இதை சார்ந்து மாணவர்கள் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. அரசு சார்பாக 2 கல்லூரிகள் செயல்படுகிறது. ஒன்று சென்னையில், இன்னொன்று கும்பகோணத்தில். அரசு கவின் கலை கல்லூரி. இந்த கல்லூரிகளில் ஓவியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஓவியம் சார்ந்து நிறைய படிப்புகள் இருக்குது. பொழுதுபோக்கு மட்டுமே கிடையாது. இது நம்மளுடைய மனநிலையை ஒருமைப்படுத்த உதவும். நம்மளுடைய தனித்திறன்களை வெளிப்படுத்தும். மனசில் நினைக்கிறத அப்படியே நம்மளால் ஓவியமாக காட்சிப்படுத்த முடியும். சில பேருக்கு சொல்ல முடியாது. ஆனால் என்ன செய்யலாம்? படம் வரைஞ்சா நீ என்ன நினைக்கிறதுங்கிறத என்ன செய்யலாம் அப்படின்னா அழகாக காட்டலாம். நம்மளுடைய எண்ணங்கள் தான் ஓவியங்களில் நிறைய பிரதிபலிக்கும். அப்போ நல்லா நமக்கு கூர்ந்து கவனமாக இருக்க முடியும். உன்னுடைய மனநிலை ஒன்றா சேர்ந்து நல்ல ஞாபகத்திறன் நல்லா இருக்கும். இங்கே இருக்க எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. சரி, அடுத்ததாக மாணவன் ரிஷிவேலு. குட் ஈவினிங், எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். எக்ஸிபிஷன் எப்படி இருந்துச்சு? யாரெல்லாம் என்ன படம்லாம் பார்த்தீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். யாருக்கு மேஜராக என்ன படம் பிடிச்சிருந்துச்சி இதில் இருந்ததில்?
யாராவது ஒருத்தர் எஞ்சி சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் எஞ்சி மைக்கில் சொல்லுங்க. இதில் இருக்கலே எந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னு. சீட்டா. சீட்டா படமா? வேற வேற கிருஷ்ணர். கிருஷ்ணர் படமா? எங்க இருக்கு அந்த படம் கிருஷ்ணர்? இட்டாச்சி. பேச போறீங்களா? திருவள்ளுவர் படம். திருவள்ளுவரா? பிளாக் பேந்தர். விநாயகர். எங்க இருக்கு விநாயகர்? எந்த விநாயகர்? சரி, யார் வரைஞ்சான்னு தெரியுமா அந்த படம்லாம்? பேச. பட்டர்ஃப்ளை படம். என்ன படம்? பட்டர்ஃப்ளையா? திருவனந்தபுரம். திருவள்ளுவர். ஜீசஸ். ஜீசஸ். அந்த ஜீசஸ். திருவள்ளுவர். நிறைய பேருக்கு திருவள்ளுவர் படம் தான் பிடிச்சிருக்கு. யார் வரைஞ்சான்னு தெரியுமா திருவள்ளுவர்? யாரு? இல்லை, அந்த அக்கா உங்கள் ஸ்டாண்டர்ட் தானே படிக்காங்க, 5th தானே படிக்காங்க. 8th 5th உங்கள் ரேஞ்சில் தானே இருக்காங்க அந்த அக்கா. அந்த அக்காவால் மட்டும் எப்படி அவ்வளோ பண்ண முடிஞ்சுச்சு தெரில எனக்கு. 5th அந்த அக்கா 5th தான் படிக்காங்க. எப்படி அவங்களால அவ்வளோ படம் பண்ண முடிஞ்சுச்சு? படிக்க வேற. அந்த அக்கா நிறைய படம் ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ காணம் வந்திருக்காங்க. அந்த அக்கா இந்த படத்துக்கு பண்ணதுக்கு எவ்வளோ காசு எஃபெக்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா? எஃபெக்ட் போட்டாங்கன்னு இந்த படம் பண்ணுறதுக்கு. அவங்க அம்மா எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. இந்த அக்கா தான் பண்ணாங்க படம். இந்த அக்கா பேர் என்னது? வர்ஷினி. வர்ஷினி அக்கா. எந்த ஸ்கூல் நீங்கள்? வேல்ஸ் வித்யாலயா. 5th தான் படிக்காங்க. இந்த அக்கா அவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்காங்க. இந்த அக்காவை ஒரு 10 மடங்கு வச்சாதான் அந்த படத்தோட சைஸே வரும். அவ்வளோ பெருசுக்கு இருக்க அந்த படம் அந்த அக்கா மட்டும் வரைஞ்சிருக்காங்களாம். எவ்வளோ கஷ்டம் அது. அப்போது நீங்கள் இந்த அக்கா அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அந்த படத்தை உட்காந்து பொறுமையாக வரைஞ்சி எல்லா வீடியோவும் இந்த அக்காட்ட இருக்க அவங்க பண்ணது எல்லாமே, ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாமே. இவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், எல்லாமே தெரியும். அதே மாதிரி தான் நீங்களும் நிறைய படம் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும் எல்லாமே. இதில் படத்தை எல்லா படமே ஒவ்வொருத்தரும் 100 படம் குறையாமல் வரைஞ்ச பிறகு தான் இந்த படம் எல்லாத்துக்குமே வந்திருக்கு. 1 படம் 2 படம் வரைஞ்சலாம் யாருமே இங்கே வைக்கல. எல்லாருமே 100 படம் குறையாமல் வரைஞ்சிருக்காங்க. குறைஞ்சது எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே வரும். தேங்க்யூ. மற்றும் பண்பாட்டு துணையின் துணை இயக்குனர் திரு கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை மாணவர்களிடம் சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இவ்வளவு பெரிய ஹாலில் மிக அருமையான ஓவியங்கள், மிக அருமையாக வருங்கால கலைஞர்கள், வருங்கால ஓவியர்கள், வருங்கால சிற்பிகள் மிக நல்லா வரைஞ்சிருந்தீங்க. எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கலை பண்பாட்டுத்துறையில் இது மட்டும் இல்லை, இவங்களும் கலை பண்பாட்டுத்துறையில் ஐக்கியமாயிட்டாங்க. இந்த ஓவிய கலைஞர்களுக்கு ஒரு சிறப்பு கிரியேட்டிவிட்டி. அவங்களோட மனசில் என்ன தோணுதோ அதுதான் அவங்களோட வரைத்திறன். அதை நமக்கு என்ன தோணுதோ அதை வரையலாம், மனசில் என்ன தோணுதோ அதை செய்யலாம். இப்போ நம்ம கலை பண்பாட்டுத்துறை சார்பாக ஓவியக் கல்லூரி PFA பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. அதில் 4 வருஷ கோர்ஸ் நம்ம கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பல்வேறு இடங்களில் வேலை வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி தரப்படுது. இதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஃப்ரீலான்ஸ் ஓவியர், தனிப்பட்ட ஓவியர்களாகவே செயல்படலாம். ஓவியங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை எப்பயுமே உண்டு. பிக்காசோ ஓவியமோ இப்பயும் பேசப்படுது. மோனாலிசா இன்னும் யாராலையும் மறக்க முடியாத ஓவியங்கள். இது போன்ற ஓவியங்களை வரையும் உங்களை அனைவரையும் கலை பண்பாட்டுத்துறை சார்பாக மென்மேலும் வளர வாழ்த்தி எனது உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ நெருக்கடியிலையும் நம்மளுக்காக பரிசளிப்பதற்காக வருகை தந்த ஐயா கோபாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இப்போ பரிசளிப்பு விழா பரிசு முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஓவிய போட்டிக்கு உண்டான பரிசு மட்டும் அறிவிக்க போகிறோம். ஓவிய போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட் சிவராம் கலைக்கூட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இருங்க.
மற்றவங்களுக்கு இப்போ பரிசு முதல்ல கொடுக்கும், அதுக்கப்புறம் மற்ற ப்ரோக்ராம் நடைபெறும். காலை நடைபெற்ற ஓவிய போட்டியில் எல்கேஜி முதல் 1ஆம் வகுப்பு வரை நடைபெற்ற ஓவிய போட்டியில் முதல் பரிசு பெறும் மாணவி சந்தியா. எல்கேஜி முதல் 1ஆம் வகுப்பு சந்தியா முதல் பரிசு. அனைத்து பிரிவிலையும் 2 முதல் பரிசு, 2 2ஆம் பரிசு, 2 3ஆம் பரிசு. முதல் பரிசு 2 பேர். முதல் குழந்தை சந்தியா. முதல் பரிசு பெறும் 2வது குழந்தை வர்தமன் பாண்டியன். பேர் இருக்கிறவங்க கொஞ்சம் விரைவாக வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வர்தமன் பாண்டியன். 2வது பரிசு ரேஷ்மிதா மதி. ரேஷ்மிதா மதி. 2வது பரிசு ரேஷ்மிதா மதி. 2வது பரிசு பெறும் மாணவன் உதித்ராஜ். ரேஷ்மிதா மதி. 2வது பரிசு பெறும் மாணவன் உதித்ராஜ். 3வது பரிசு பெறும் மாணவி வெண்பா மென்பணி தென்றல். 3வது பரிசு பெறும் மாணவன் அதியன். அதியன். 2ஆம் வகுப்பு மற்றும் 3ஆம் வகுப்பு ஓவிய போட்டிக்கான பரிசுகள். முதல் பரிசு பெறும் மாணவன் ஜஸ்வின். ஜஸ்வின். முதல் பரிசு பெறும் மற்றொரு மாணவன் மகிழ். SR மகிழ். 2ஆம் பரிசு பெறும் மாணவி தேஜாஸ்ரீ. தேஜாஸ்ரீ. ஜெனிஷா ஆண்ட்ரியா. 2ஆம் பரிசு பெறும் மாணவி ஜெனிஷா ஆண்ட்ரியா. பெற்றோர்கள் கரவொலி எழுப்பி மாணவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். 3வது பரிசு பெறுபவர் ஆதி சுபிக்ஷா. 3வது பரிசு பெறுபவர் ஆதி சுபிக்ஷா. மற்றொரு 3வது பரிசு ஆதிரன். ஆதிரன். 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான பரிசுகள். முதல் பரிசு சந்தோஷ் ராம். முதல் பரிசு சந்தோஷ் ராம். மற்றொரு முதல் பரிசு சரோஜினி. மாணவன் சந்தோஷ் ராமை தொடர்ந்து மாணவி சரோஜினி முதல் பரிசை பெற்றுக்கொள்கிறாள். அடுத்ததாக நேகா. எஸ் நேகா 2ஆம் பரிசு. மற்றொரு 2ஆம் பரிசு நிரஞ்சன் முத்துசுதன். நிரஞ்சன் முத்துசுதன். மூன்றாம் பரிசு பவிஷ்யா. பி பவிஷ்யா. மற்றும் ஒரு 3ஆம் பரிசு புகழ்.
கொடுத்தமைக்கு மனமார்ந்த நன்றி. அதாவது ஓவிய போட்டிக்காக வந்தவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்கீங்க, சாரி. இப்போ ஓவிய போட்டியில் பரிசு கிடச்சிட்டு இப்போ அவசரமாக வீடு போகணும் அப்படின்னு சொல்கிறவங்க கிளம்பலாம். ஓவிய போட்டியில், அதாவது நம்ம ஓவிய கண்காட்சியில் ஓவியம் வச்சவங்க தயவுசெய்து இருங்க. உங்களுக்கான பரிசு இருக்குது, அவசரப்பட வேண்டாம். இவ்வளோ கிட்டத்தட்ட 2007 இதுவரை உள்ள கலெக்ஷன் நம்ம வச்சுருக்கோம். ஒவ்வொருத்தரும் 5 வருஷம் 6 வருஷம் ஒர்க் பண்ண ஒர்க் வச்சுருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒர்க்கை சார் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ரொம்ப அவசரமாக வேணும் அப்படிங்கிறவங்க, சர்டிஃபிகேட் வேணுங்கிறவங்க வாங்கிட்டு போகணும்னு நினச்சா கிளம்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னும் ஒரு சில பேர் வர வேண்டி இருக்கு. நான் உங்களுக்கான எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, காம்படிஷனில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்க, உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும். அப்புறம் கலந்துகிட்டவங்க உண்டான சர்டிஃபிகேட்டை அங்கே கொடுக்க போகிறாங்க, அவங்க வாங்கிக்கலாம். சரியா? இப்போ அடுத்து பிள்ளைங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ பெயிண்டிங் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்கிறது. ஒவ்வொரு பெயிண்டிங் கூடயும் நான் இருக்கிறேன், எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி பேரண்ட்ஸுக்கு தெரியும். அதனால் நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா இதனுடைய வேல்யூ தெரியல சில பேருக்கு. அதனால் அவசரப்படக்கூடாது. தயவுசெய்து காம்படிஷனில் பரிசு முடிஞ்சிருச்சு, சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாங்க. இந்த படங்கள் வச்சவங்க மட்டும் தயவுசெய்து அப்படி இருங்க, உங்களுக்கான பரிசு வழங்கப்படும். கோப்பைகள் ரெடியாக இருக்கு, உங்களுக்கான பரிசு வழங்கப்படும். இந்த ஓவிய கண்காட்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த திருவள்ளுவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த காஃபி பெயிண்டிங்கு, அப்புறம் அந்த பெரிய பெரிய பெயிண்டிங்லாம் நிறையா இருந்துச்சு. வேறு என்ன, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ரொம்ப வருஷ கணக்கில் பண்ண நிறைய ட்ராயிங்ஸ் இருக்குது. பின்னாடி அந்த எல்லா இந்தியாவோட இம்பார்ட்டன்ட் ஃபிகர்ஸோட பிக்சர்ஸு, அங்கே போர்ட்ரேட்ஸு, பெயிண்டிங்ஸு, வேறு என்ன பென்சில் ஸ்கெச்சஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ப்ரைஸ் எல்லாருக்கும் உண்டுன்னு அங்கே பாயெல்லாம் பண்ணியிருக்காங்க. பாயெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பாடு தந்தாங்க, யாரெல்லாம் வந்தாங்களோ சாப்பாடு தந்தாங்க. நம்மளுக்காக ஸ்நாக்ஸ் வெளியிலலாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பென்சில் ஷேடிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லா பெயிண்டிங்கும் நல்லா இருந்துச்சு. நான் வளர்ந்த பெயிண்டிங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நான் ஆயில் பேஸ்டெல்லாம் பண்ணேன், அதில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதில் நிறைய படங்கள்லாம் நான் சின்ன சின்ன படங்கள் நிறையா வரைஞ்சிருக்கேன், பெரிய படம் கூட வரைஞ்சிருக்கேன். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ டிவியில் ஒரு படத்தை பார்த்து வரைகிறேன். பாருங்க எவ்வளோ தைரியமாக குட்டிசாமி கலக்கிற மாதிரி பேசியிருக்கா. எனக்கு பயமாக இருக்குது அவளை பார்த்தா. என்னோட இப்போவுமே நல்ல வரைதால இப்படி பேசுகிறாள். பேச்சாளரெல்லாம் பக்கத்தில் போக முடியாது போல தெரியுது. சரியான பேச்சாளர். எவ்வளோ தைரியமாக பேசுகிறா பாருங்க. நம்ம எவ்வளோ யோசிக்கிறோம். அவ்வளோ தைரியமாக படமும் சூப்பராக வருது. அவள் இன்னொன்று கான்ஃபிடென்ட்டாக பார்க்கணும். நீங்கள் என் படம் நான் சூப்பராக வச்சுருக்கேன்னு சொல்கிறா. என் படம் சூப்பராக வச்சுருக்கேன்னு சொல்கிறா. எவ்வளோ நம்பிக்கை பாரு. இருக்கிற படத்துலேயே அவள் படம் சூப்பராக இருக்கான். அப்போ எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கா பாரு. கண்டிப்பாக அடுத்த கண்காட்சியில் இவளோட படம் பெரிய லெவலில் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் எல்எஸ் சந்திரலக்ஷ்மி, சிவராம் கலைக்கூடத்தில் 3 வருஷமாக படிச்சுட்டு வரேன். இந்த வரைக்கும் நான் இவ்வளோ பெரிய எக்ஸ்போவை என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. ஃபுல் ஆஃப் பெயிண்டிங்ஸ் அண்ட் ட்ராயிங்ஸ் என்னுடைய மனசை தொட்டுருச்சு. அந்த திருவள்ளுவர், அந்த யோகா, அந்த சாதனை பெண்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வெளியே மஞ்சப்பையில் நிறைய வரைஞ்சி வச்சுருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பின்னாடி கூட நிறைய வரைஞ்சி வச்சுருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டை பற்றி நிறைய வரைஞ்சிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் கூட நிறைய பெயிண்டிங் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ. ரொம்ப அழகாக பேசினேன். அடுத்தால ஒரு ஆள் வரார், ஒரு சாதனையாளர். என் பேர் தமிழ்வேல். நான் இந்த சிவராம் கலைக்கூடத்தில் 5 வருஷமாக படிச்சுட்ருக்கேன். இந்த எக்ஸ்போவை நான் இப்போ முன்னாடி, இது எனக்கு 2வது எக்ஸ்போ. முன்னாடி இந்த எக்ஸ்போவோட இங்கே நிறைய பெயிண்டிங்ஸ், நான் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ், மிச்சம் எல்லோரும் வரைஞ்ச பெயிண்டிங்ஸு, ட்ராயிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்த உடனே
எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு இதே மாதிரி பெரிய பெரிய பெயிண்டிங்ஸ் வரையணும்னு. பின்னாடி அந்த யோகா மாதிரி இல்லைன்னா அந்த பிளேட்ஸ் தாம்பலத்தில் வரைந்த பூக்கள் அதெல்லாம் வரையணும்னு எனக்கு ஒரு ஆசை. இதே மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் இல்லை ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடச்சா நான் வரைவேன் எப்பானாலும். நன்றி. கண்டிப்பாக உனக்கு வாய்ப்பு இருக்குது, நீ கண்டிப்பாக சாதனை செய்வ, மாற்றமே கிடையாது. அடுத்து யாருமா? நம்ம டிராயிங் எக்ஸ்போ வைக்கும் போது எனக்கு என்னடா நம்ம மட்டும் கொஞ்சம் கம்மியாக வைக்கிறோமே அப்படின்னு தோணும். இந்த அரங்கம் ஃபுல்லாக வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுற்றி முற்றி பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் டிராயிங் இருக்கும் போது நம்மளதும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மன திருப்தியாக இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்போவில் நான் என்னோடய பெயிண்டிங்ஸ் வச்சு பெருசாக பார்த்ததில்லை. இப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. வணக்கம், என் பெயர் கவின் ராகவ். நான் இங்கே சிவராம் கலைக்கூடத்தில் 3 வருஷமாக ட்ராயிங் ப்ராக்டிஸ் பண்ணேன். அடுத்து இங்கே இந்த எக்ஸ்போ நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிறைய ட்ராயிங்ஸ் இருக்குது, நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது. அடுத்து அங்கே என்ட்ரன்ஸ்லேயே நிறைய தேசிய தலைவர்கள் பற்றி போட்டிருக்காங்க. அடுத்து நிறைய காஃபி தூள் ட்ராயிங், அடுத்து பிள்ளையார், அடுத்து திருவள்ளுவர்லாம் ரொம்ப அழகாக பெருசாக வரைஞ்சிருக்காங்க. நன்றி. சூப்பர்மா, இவனும் ஒரு பெரிய சாதனையாளர் தான். அவரோட ஸ்கெட்ச் ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா பண்ணுவான். அடுத்து யாருமா பேச வரீங்க? கண்டிப்பாக எல்லா ஆற்றலும் உங்களுக்கு இருக்கணும். ட்ராயிங்ஸையும் அவ்வளோ அழகாக இருக்குது, நம்மளையும் தூண்டுது இந்த மாதிரி நிறையா சாதனைகளெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. நல்ல பெரிய படங்களாக ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ. ரொம்ப அழகாக பேசுனீங்க. அடுத்து யாருமா வரீங்க? பேசுறதுக்கு யார் வரா? வா. அடுத்து பேரண்ட்ஸு கொஞ்சம் ரெடியாக இருந்துடுங்க, உங்களுக்கான வாய்ப்பு. உண்மையிலே நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோமா இல்லையான்னு நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். என் பேர் ரித்திக், நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சிவராம் கலைக்கூடத்தில் நான் 1.5 வருஷமாக படிக்கிறேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்போ. ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த வாட்டி நான் கம்மியான படம் தான் வச்சுருக்கேன். அடுத்த வாட்டி நான் அதிகமாக படம் வைக்கணும்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. என் பேர் ஹரிகிருஷ்ணா. நான் இங்கே சிவராம் கலைக்கூடத்தில் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறேன். ஸோ நான் ஒரு 5 இயர்ஸாக இங்கே படிச்சுட்டு வரேன். நான் ஃபஸ்ட்டு நினச்சப்ப நம்ம பண்ணுறது இங்கே நல்லா இருக்குமா, நம்ம பண்ண பிக்சர்லாம் இங்கே வைக்க முடியுமான்னு நினச்சேன். ஆனால் நான் பண்ணதும் இங்கே நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் இங்கே நிறைய இவ்வளோ பிக்சர்ஸ் சேரும்னு நான் எதிர்பார்க்கல. நான் எப்படி இல்லை வைப்பாங்க அப்படின்னு யோசித்தேன். பட் இவ்வளோ நல்லா வரும் அப்படின்னு பார்த்தேன். அந்த லேமினேஷன் பிக்சர்ஸ்லாம் நிறைய வந்துருந்துச்சு. அதெல்லாம் நிறைய வந்துருச்சு. அதெல்லாம் எப்படி ஒட்டுவாங்கன்னு பார்த்துட்டு நான் அது ஃபுல்லாக ஒட்டிகிட்டு இருந்தேன். ஒட்டுறதுல நேரம் போகிறதே தெரில. ஸோ இவ்வளோ பெரிய எக்ஸ்போவாக இது வரும்னு எதிர்பார்க்கல. இந்த எக்ஸ்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது இன்னும் நிறைய நாள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. சரி தம்பி, அதுக்கான வாய்ப்பு மட்டும் இல்லை. ஓகே, நன்றி. சாருக்கு கொஞ்சம் அவசரமாக கிளம்ப வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பெயிண்டிங்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். 9 மணி வரை கண்காட்சி தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். இப்போ பரிசளிப்பு விழா, அந்த வருஷப்படி ஒரு சின்ன ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இருக்கிறவங்க எல்லாருக்கும் பரிசு கண்டிப்பாக இருக்குது. அதாவது ஓவியம் வச்ச அத்தனை பேருக்கும் படம் பரிசு இருக்குது. ஆனால் அதிகமாக யார் வச்சுருக்கா, பெரிய பெரிய பெயிண்டிங் வருஷக்கணக்கில் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய பெயிண்டிங் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்படி வருஷப்படி அப்படி கொடுக்கலான்னு நினைக்கிறோம். நிறைய பேர் அதிகமான படங்களை வச்சுருக்காங்க. அதுபோக ரொம்ப கடினமான படங்கள், அதிக செலவு, அதிக நேர செலவு, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான படங்களை முதல்ல வருஷப்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நினைவு பரிசு கொடுக்கலான்னு நினைக்கிறோம். ஆர் சிவராமகிருஷ்ணன் சார் அவர்கள் முருகவேல் டுட்டோரியல் முருகவேல் கல்வியகம் சார் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு. டாக்டர் பரத் அவர்களுக்கு நினைவு பரிசு. அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வரைந்த மாணவியே கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இருவரும் இணைந்து
அடுத்து மகாராஜன் பென்சில் ஓவியம் சாரோட வீட்டம்மாவும் சாரோட ஓவியத்தையும் ஓவிய காட்சியில் தங்களது படைப்புகளை வைத்த மாணவிகளுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் வழங்கும் நேரம் இது. முதலாவதாக மாணவி மதனா, முதலாவதாக பரிசை பெறுபவள் மாணவி மதனா. தீக்ஷனா, அடுத்ததாக தீக்ஷனா, ஜெயந்தி, ரிஷிவேலு, தீக்ஷனா, ஜெயந்தி, ரிஷிவேலு, கோமு, ரிஷிவேலு, கோமு, மகிஷா, சாமி. அடுத்ததாக பரிசு வாங்க வருகிறார் ஷாமி. தர்ஷிகா, கரவொலி எழுப்பி பரிசு வாங்க வருமாறு ரிஜோவை அழைக்கின்றோம். ரிஜோ, தர்ஷிகா, அடுத்ததாக பரிசு பெறும் மாணவி தர்ஷிகா. அபினவ், ஹசீனா, அபினவ், ஹசீனா. அடுத்ததாக பரிசு பெற வருபவர் தமிழ்வேல். தமிழ்வேல், ஆர்னிகா, அபினவ் செல்வா, அக்ஷயா, அஞ்சனா, அருள்மாரி, அழகுமாரி, அஷ்மிதா, அபிநயஸ்ரீ, 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 அஸ்வின், எஸ் அஸ்வின், ஜிஎஸ் ஆகாஷ், ஜிஎஸ் ஆகாஷ், இ அஜய், அஷ்மிதா, அஷ்மிதா, அபிநயா, ஆத்விக், எம் ஆத்விக், அபிநயா, பாலசுதன், ஆர் பாலசுதன், ஜிஎஸ் ஆகாஷ், பி பவிஷா, பாலசுதன், பி பவிஷா, ஐ பாரதி லக்ஷ்மி, பாரதி லக்ஷ்மி, எல்எஸ் சந்திரலக்ஷ்மி, எல்எஸ் சந்திரலக்ஷ்மி, சந்திரிகா, ஏஜே தர்ஷிகா, दर्शिक कुमार, दर्शिक कुमार, दिव्य दर्शिनी, बीए दिव्य दर्शिनी, ए दिव्य दर्शिनी, बीए दिव्य दर्शिनी,
BA Divya Darshini, SC Deenanath, B Dinesh Subramanian, B Dinesh Subramanian, B Deekshana, G Iseki Ammal, M Franklin, K.E. Harish, Isha Kirti, N. Isha Kirti, Yashvi Jayashree, S. Janarakshani, Dinesh Subramanian, Jenisha, Jesse, ஜெகன் எங்க இருக்கா? ஆமா, எஸ் ஜெய் மாதேஷ், எம் கவின் ராகவ், எம் கவின் ராகவ், ஏ கண்ணா, எம் கார்த்திகா, எம் கார்த்திகா, பி காதர் கனிஷா பேகம், பி காதர் ஹசீனா பேகம், எம் கார்த்திகா, கௌஷிக், பி கௌஷிக், எம் அக்ஷயா, மகராசி, எஸ் முத்து அகல்யா, எஸ் முத்து அகல்யா, மேகா, 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 நிதிஷ் குமார், நிதிஷ் குமார், நிரஞ்சனா, நிஷாந்த், நிஷாந்த், பிரவீனா, எஸ் பிரவீனா, எஸ் பிரவீனா, எஸ் பிரணவ், எஸ் பிரணவ், ஜி பத்மாவதி, எஸ் ரித்திக், எஸ் ரித்திக், பி ராஜமித்ரா, செல்வி, வர்ஷினி, வர்ஷினி, தாயும் சேயும் இணைந்து ஒரே மேடையில் பரிசு வாங்குகிறார்கள். ஏ ரக்ஷணாஸ்ரீ, ஏ ரக்ஷணாஸ்ரீ, கே ரிதுஷனா, கே ரிதுஷனா, கே ராச்சல் ஜபமலர், ஆர் ரெஜோ,
ஆர் ரெஜோ, எஸ் ருத்ரா, எஸ் ருத்ரா, ஷமிக்ஷா, சமிக்ஷா, சரவணராஜா, எஸ் செல்வ தமிழரசி, பி ஷண்முக பிரவீனா பிரணவ், பி ஷண்முக பிரணவ், பி ஷண்முக பிரணவ், ஸ்ரீ ருத்ரகுமார், ஸ்ரீ ருத்ரகுமார், எம் சுப்பிரமணியம், ஷீதா லக்ஷ்மி. இங்கு தரையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள மதிப்பிற்குரிய காரக்குறிச்சி அருணாச்சலம் ஐயா படத்தை வரைந்த மாணவி. சஞ்சய்நாத், சஞ்சய்நாத், தன்வி, வேலம்மாள், வித்யுத், எஸ் சி தீனாநாத், எஸ் வினோதா, ஹரிகிருஷ்ணன், ஹரிகிருஷ்ணன், எம் சிவகார்த்திகேயன், பாப்பா பேரு பேரு ஜீவா, வெங்கட ஹரிஷ், டிகா,